அம்பை அவர்கள் எழுதிய சிறுகதை வயது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சிறுகதை. கேட்கலாமா? இருட்ட ஆரம்பித்து விட்டது. பர்மிங்கம் சப்தங்கள் மங்க ஆரம்பித்து விட்டன. அந்த மாலை பொழுது கனத்து கிடந்தது. அதன் வலுவை தாங்க முடியும் என்று தோன்றவில்லை. பர்மிங்கமின் குளிரில் அவளும் அவளை தன்னுடன் சில நாட்கள் தங்க அழைத்திருந்த லாஜ்வந்தியும் சுட சுட பேசியிருந்தனர். காலையில் விவாதத்தின் முடிவில் தீபாவளிக்கு விளக்கு ஏத்தியும் கோலம் போட்டும் இந்திய கலாச்சாரத்தை இங்குள்ள இந்தியர்களுக்கு நினைவுபடுத்த நீ நினைக்கிற, ஆனா இந்த கிரியைகள் தான் கலாச்சாரமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு தாண்டி வந்தாச்சு நாங்கெல்லாம் என்றாள் பாகீரதி. இந்தியாவையே பார்க்காத இந்தியர்கள் என்று அழைக்கப்படும் எங்களுக்கு வேறு எந்த வேர்கள் இருக்க முடியும் இங்கே? கலாச்சார வேர்கள் தீபாவளியிலும் ஹோலியிலும் இல்லை லாஜு. அந்த உபதேச தொனியில் பேசாதே. நீ கடை வைத்தால் உன் கடை கண்ணாடியை உன் முன்னோர்கள் இந்தியர் என்பதால் உடைக்கப் போவதில்லை. உன் தபால் பெட்டியில் யாரும் மலத்தை கொட்டப் போவதில்லை. ஒரு வெள்ளையனை காதலித்து விட்டால் குற்ற மனப்பான்மையுடன் நீ ஆடி போக வேண்டாம். இது அத்தனையும் நாங்கள் தாங்க வேண்டி இருக்கிறது. உபதேசம் செய்யாதே, பெரிய இயேசு கிறிஸ்து மாதிரி. கலாச்சாரத்தை சில விஷயங்களில் இருக்க பார்க்கிறாய் நீ. அதை வளர விடாமல் கட்டி போடுகிறாய். என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? இந்தியாவுக்கு வா என்கிறாயா? பஸ் ஸ்டாப்பிலும் ரேஷன் கடையிலும் வரிசையில் நின்று சாகு என்கிறாயா என்று வீறிட்டு லாஜ்வந்தி டீ கோப்பையை அவள் மேல் எரிந்தாள் காலையில். அதன் பின் அந்த விபத்து. லாஜுதான் காரை ஓட்டினாள். முன் இரவு. பாகிரதிக்கான பயணச்சீட்டு பற்றி விசாரிக்க போய்க் கொண்டிருந்தனர். அவர்கள் முன்னால் ஒரு கார் வழுக்கிக் கொண்டு போய்க் கொண்டிருந்தது. சடேர் என்று மின்னல் அடித்தாற் போல் ஒரு பையன் குறுக்கே பாய்ந்தான். முன்னால் போன கார் குலுங்கி வீறிட்டு நின்று ஒரு வயதான வெள்ளையர் வெளியே விரைந்து வந்தார். அந்த பையன் இந்திய பையன். முகத்தில் சாம்பல் பூக்க ஆரம்பித்து விட்டது. மாமா என்று முனகினான். திடீரென்று கடந்தான் தெருவை. என்னால நிறுத்தவே முடியல. நான் என்ன செய்யறது? பிளீஸ், நான் என்னதான் செய்யறது என்று அரற்றினார் அந்த வெள்ளையர். லாஜு பையனின் நெற்றியை தடவினாள். அவன் தாத்தா பாட்டி பிறந்த வளர்ந்த கிராமம். சோளரொட்டி சுட சுட, வெண்ணெய் உருக நெய்மணக்கும் கடுகு கீரை சமையல், காற்றில் ஆடும் நெற்பயிர், பஞ்சாபி பாட்டின் ஒரு வரி இல்லை ஒரு வண்ண துப்பட்டா, அவன் அப்பாவின் அவிழ்ந்த முடி, அவருடைய பருத்த தொந்தியில் முறுக்கி படுத்திருந்த கனத்த நாடா முடிச்சு. என்ன அவன் மனதில் ஓடியது? மா மேரி மா. ஆம்புலன்ஸ் வந்து அவனை ஏற்றும் போது அவன் உடல் கடைசியாக முறுக்கிக் கொண்டு துள்ளியது. யாரையோ வைதவாறே தன் ஸ்டீரிங் வீலில் அடித்தாள் லாஜு. அந்த விபத்து அவர்கள் கழித்திருந்த அந்த நாளின் தன்மையை ஒத்ததாகவே இருந்தது. சாம்பல், சாவு, அறுபடல், தனிமை, இவற்றுக்கெல்லாம் குலைத்து பூசியதாய். அவர்கள் பேசிக் கொள்ளவில்லை. எதிர்கொள்ள ஒரு கனத்த மாலை இப்போது. இவள் ஒரு புத்தகத்துடன், லாஜு தன் தட்டச்சு இயந்திரத்தின் எதிரே வேலை செய்தவாறு. லாஜு திரும்பி, பீர் குடிக்கலாமா என்று கேட்டாள். இந்த குளிர்ல பீர் யாரால சாப்பிட முடியும்? ரம்மு இல்லைன்னா ஓட்கா. எழுந்து, எனக்கு பீர் தான் பிடிக்கும். நான் ஒரு ஃபைண்ட் பீர் வாங்கிட்டு வர போறேன் என்று விசுக்கென்று கதவை நோக்கி போனாள். பிடி வைத்த ஒரு பாத்திரத்தை கையிலே பிடித்தபடி. இந்திய கலாச்சாரத்தின் முக்கியமான அம்சம் விருந்தோம்பல் தான். இது தெரியாமல் என்ன இந்திய கலாச்சாரத்தை பரப்புகிறாய் என்று கத்தினாள் பாகிரதி அவள் முதுகை பார்த்து. லஜு கதவை படீர் என்று உதைத்தாள். மீண்டும் கதவு திறந்தபோது பாகிரதி தலை நிமிரவில்லை. லாஜு தனியாக இல்லை என்ற உணர்வு அப்போது அவளுக்கு ஏற்பட்டது. தலை நிமிர்ந்து பார்த்தாள். லாஜு அருகே சற்று பருத்த 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நின்று கொண்டு புன்னகை செய்ய ஆரம்பித்திருந்தாள். உருண்டை முகம், சுருளே இல்லாத முடி, உலர்ந்தாற் போல் உதடுகள், கரிய செதுக்கி வைத்த மூக்கு, கருப்பு கண்கள். அவள் ஒரு தன்மையை தாங்கி வந்தாற் போல வெளியே பனி பெய்ய ஆரம்பித்தது. ஜன்னலூடே பனி பஞ்சு மழை. இவள் காப்ரியேலா. இந்தியர்களை ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்க அழைத்து வந்தேன் என்றாள் லாஜு. காப்ரியேலா கதவருகே இருந்த மின்விளக்கு வெளிச்சத்தை விட்டு முன்னால் வந்து நாற்காலியில் அமர்ந்து புன்னகைத்தாள். தன் கையை நீட்டினாள். அதை பற்றி கொண்டு, ஹலோ, நான் பாகிரதி என்றாள்.
அந்த கண்கள் தாமரை பூத்த தடாகமடி என்று கட்டை குரலில் குலைந்த பாடல் மூளையில் ஒலித்து பரவியது. தாமரையின் தண்டை பற்றி கொண்டு விட்டால் கீழே 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 ஆழங்காணாத இடத்துக்கு கொண்டு போகும் உணர்வு. பியர் பாத்திரத்தை மேஜையில் வைத்த பின்னர் காப்ரியேலாவின் மேல்கோட்டை கலற்றி வாங்கி மாட்டிவிட்டு, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள், நான் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும் என்று தன் மேஜையை அடுத்த அறைக்கு தள்ள ஆரம்பித்தாள் லாஜு. அறை எட்டும் முன் பாகிரதியை பார்த்து காப்ரியேலாவுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹிந்தியில் சொன்னாள். விருந்தோம்பல் இந்திய பண்பாடுதான், ஆனால் எல்லா இந்தியர்களும் அதற்கு லாயக்கில்லை என்றாள். சரிதான் போடி, தமிழ்ல கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு சொன்னையே, நீ நினைக்கிற கெட்ட வார்த்தை இது இல்ல. லாஜு மேஜையை உந்தினாள். காப்ரியேலா இருவரையும் பார்த்தவாறு இருந்தாள். பாகிரதி புன்னகைத்தாள். அவளை பார்த்து அபிப்பிராய பேதம் என்று கூறினாள். காப்ரியேலா கம்பளத்தில் அமர்ந்தால் இந்தியர்கள் மாதிரி என்று கூறியவாறே பாகிரதியும் கீழே அவளுடன் உட்கார்ந்து கொண்டாள். அருகே குளிர்காய மின் அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. தன் பையை திறந்து ஒரு ஒயின் புட்டியை எடுத்தாள். ஒயின் பிடிக்குமா? வெள்ளை ஒயின். ரொம்ப. பாகிரதி மதுவை ஊற்ற கோப்பைகளை கொண்டு வந்தாள். காப்ரியேலா அதில் ஊற்றினாள். இருவரும் கோப்பைகளை உயர்த்தினர். இந்த மாலைக்கு என்றாள் காப்ரியேலா. கொஞ்சம் கழித்து, சில மாலை பொழுதுகள் ரொம்ப நீண்டு போகின்றன என்றாள் காப்ரியேலா. பின் நெருப்பை பார்த்தாள். என் அம்மா பியானோ வாசிப்பாள். மாலையில் சில சமயம் என் அப்பா சீட்டு அடித்து பாடுவார் கூட. லத்தீன் அமெரிக்காவின் எந்த பகுதி உங்களுக்கு? சிலே. சூடான இறகுடன் வைன் நரம்புகளை உரச ஆரம்பித்தது இதமாக. அவரவர் நாட்டை விட்டு வெளியே இருப்பவர்களுக்கு ஞாபக சக்தி தான் இதம். எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்காத விஷயங்கள் எல்லாம் சில சமயம் நினைவுக்கு வருகின்றன. என் அம்மாவுக்கு முனை கூம்பிய நகங்கள். பியானோவில் வைத்த அவள் விரல்களை மட்டும் திடீரென்று ஒரு நாள் நினைத்துக் கொண்டேன். அங்கே போவதுதானே நீ காப்ரியேலா? அவள் வைன் கோப்பையை வைத்துவிட்டு தன் கைப்பையை திறந்தாள். தன் பாஸ்போர்ட்டை எடுத்து பாகிரதியிடம் வந்தாள். அது ஒரு ஐநா பாஸ்போர்ட். அவள் பிறந்த வருடத்தை பார்த்தாள். 1956. அவள் வயது 25 தான். அவளை பார்த்தவுடன் சிரித்தாள். ஆமா, அது சரியான வருஷம்தான் என்றாள். நான் ஒரு அரசியல் அகதி என்று விளக்கி கூறினாள். பாஸ்போர்ட்டில் அவள் எல்லா இடங்களுக்கும் போகலாம், ஸ்லேயை தவிர என்று இருந்தது. காப்ரியேலா தன் கோப்பையை நிரப்பிக் கொண்டாள். அவர்கள் கைதானது இரவு நேரத்தில். 8 பேர்கள், 18, 19 வயதுக்காரர்கள். அர்ஜென்டினாவுக்கு அவர்கள் தப்பி வந்து 1 மாதமாகி விட்டிருந்தது. சிலேயில் ஒரு மத்தியானம் அந்த எச்சரிக்கை அவர்களில் ஒருவர் காதில் கிசுகிசுக்கப்பட்டது. தப்பி ஓடுங்கள், கிட்டத்தட்ட 50 மாணவர்களை கைது செய்தாகிவிட்டது என்ற வதந்தி பரபரவென்று பரவியது. லூயிஸும் காட்லீனாவும் டீ குடித்துக் கொண்டிருந்த அவளை எழுப்பிக் கொண்டு போனார்கள். பவுலா, யார்கே, யோஷே, தெரீஷா, ஆல்வாரிஸ் எல்லோரும் சற்று வெளுத்த முகங்களோடு பல்கலைக்கழக தெருமுனையில் நின்று கொண்டிருந்தார்கள். யோஷேயின் கண்கள் சிவந்திருந்தன, உதடுகள் துடித்தன. அழுது விடுவாள் போல் இருந்தது. நான் வெறும் துண்டு பிரசங்கள் தானே விநியோகித்தேன் என்றான். அவன் குரல் நடுங்கியது. போலீசிடம் உள்ள பட்டியலில் நம் பெயர்கள் கட்டாயம் இருக்கும். போன மாதம் போராட்டம் நடந்தபோது முன் வரிசையில் நாம் எல்லோரும் இருக்கவில்லையா? வா சீக்கிரம் என்று சிடுசிடுத்தான் யார்கே. அவள் பவுலாவை பார்த்தாள். ஒரு சின்ன தோள்பை நிரப்பப்பட்டு அவள் தோளில் தொங்கியது. அவள் வீட்டுக்கு போய் ஒரு சின்ன பையில் வேண்டியதை நிரப்பிக்கொண்டு கிளம்ப மொத்தம் 15 நிமிடங்கள் தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்றார்கள். பயத்தில் விக்கித்து போயிருந்த அம்மாவின் சில்லிட்டு போன கன்னங்களில் அவசரமாக முத்தமிட்டு விட்டு அவள் கிளம்பிய போது அந்த மாதத்தின் இரத்த பெருக்கு இறங்கத் தொடங்கியது. மீண்டும் உள்ளே ஓடி அதற்கான சாமான்களை தேர்ந்தெடுத்தாள். அடுத்த தெருமுனையில் மற்றவர்கள் பொறுமை இழந்திருந்தனர். அவள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது பற்றி விவாதித்தவரே வேக வேகமாக பல தெருக்களில் பிரிந்து போயும் சேர்ந்தும் நடந்தபோது சிலேயில் கடைசி தடவையாக நடக்கிறோம் என்று அவள் நினைக்கவில்லை.
எல்லா தீர்மானங்களும் எடுத்த வேகம், அம்மாவின் சில் என்ற கன்னம், நடந்து, ஓடி, பஸ்ஸில், ரயிலில் தாவி ஏறி, தூங்கி, இறங்கி, சிலேயின் எல்லையை கடக்க வேண்டிய அவசரம், இவற்றிடையே அதிகமாக சிந்திக்க முடியவில்லை. 4ஆம் நாள் காலை அவர்கள் அர்ஜென்டினாவை அடைந்தனர். கடைசியாக தரிசு நிலம் ஒன்றின் மூலையில் சிதிலமாக கிடந்த வீட்டில் குடியேறினர். தற்காலிகமாக சிலே போலீசாரின் நீள்கரங்கள் அவர்களை எட்டும் வரை வேறு வேறு பிரிவுகளில் படித்த அவர்கள் இப்போது நெருக்கமானார்கள். மற்றவர்களை பற்றி நினைக்க, பேச, மௌனிக்க கற்றுக்கொண்டார்கள். யோசேயின் சின்ன தங்கைக்கு பிடித்த சிகப்பில் மஞ்சள் மலர் பதித்த தலைக்குள்ளாய் முதல் காட்டலீனாவின் நண்பன் தந்த சுவையற்ற முதல் முத்தம் வரை அந்தரங்கங்கள் பொதுவாகி போயின. அவர்கள் விநியோகித்த துண்டு பிரசுரங்களின் விவரங்கள், அர்ஜென்டினாவின் பத்திரிகைகள் எழுதியவை, எழுதாமல் விட்டவை, இவற்றிலிருந்து கிரகித்த செய்திகள் பற்றிய அபிப்பிராயங்கள் என்று நிறைய பேசிக்கொண்டனர். கைதான அன்று அவர்கள் மாணவர் தலைவன் அன்டோனியோ பற்றி பேசியிருந்தனர். அவர் பொறியியல் பிரிவின் கடைசி ஆண்டு படிப்பில் இருந்தான். யார்கேயை தவிர அவனை யாரும் பார்த்ததில்லை. அவன் எழுத்துக்களை படித்திருந்தனர். யார்கே அவனை ஒரு முறை பார்த்திருந்தான். ஒரு கூட்டத்துக்கு பின் பலர் ஆண்டோனியோவின் பின்னால் அவன் அறைக்கு போனபோது யார்கேவும் போனான். ஆண்டோனியோ மிக மிருதுவான குரலில் பேசினான். அன்டோனியோ, உன் படிப்பு முடிந்ததும் உனக்கு கட்டாயம் அமெரிக்காவில் வேலை கிடைக்கும். பின் ஏன் நீ இதையெல்லாம் செய்கிறாய் என்றான் ஒரு மாணவன். எனக்கு பயமில்லாமல் வாழ வேண்டும். ஒரு சாதாரண பிரஜைக்குரிய கௌரவதையுடன் இருக்கும் அடிப்படை உரிமை எனக்கு தேவை. அதனால்தான் என்று பதிலளித்தான் ஆண்டோனியோ. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஆண்டோனியோ என்றான் மற்றொருவன் வெளிப்படையாக. ஆண்டோனியா சிரித்தான். நண்பனே, நான் பெரிய வீரன் இல்லை. ஒரு கூட்டத்தில் அந்த போலீஸ் அதிகாரி சாதாரண உடையில் வந்திருந்தார். ஒரு கணம் நான் அந்த உயிரற்ற உணர்ச்சிகள் மழுங்கிய கண்களை சந்தித்தேன். நிஜமாக சொல்கிறேன், என் முதுகுத்தண்டு ஜில்லிட்டு போயிற்று. ஒரு அறையில் இவர் என் எதிரில் இருந்தால் என்ன ஆகும் என்று நினைத்த போது எனக்கு வியர்வை பொங்க ஆரம்பித்தது. தலையில் பாரம் அழுத்தியது. எனக்கு பயமில்லை என்று நினைக்காதே, நானும் பயப்படுகிறேன். அடிபட்டால், துண்டு துளைத்தால், சித்திரவதை செய்யப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து காதலிக்க பயப்படுகிறேன். அவளை ஆபத்தில் தள்ளக்கூடாதே என்று பயப்பட வேண்டிய காலத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். பேசியவாறே எதேச்சியாக திரும்பிய போது யார்கேயின் மேல் பார்வை பட்டது. பிறகு அவன் கண் பார்வை வேறு பக்கம் திரும்பிவிட்டது. அந்த ஒரு முறைதான் யார்கே ஆண்டோனியோவை சந்தித்தது. அவன் பிடிபட்டு விட்டான் என்ற சங்கதி அவர்களை எட்டி இருந்தது. அந்த இரவு அதை பற்றி தான் பேசினார்கள். பேசியவாறே தெரீசா சுவரில் சாய்ந்து உறங்கிவிட்டாள். எங்கு வேண்டுமானாலும் சுருண்டு படுத்து உடனே உறங்கி விடுவாள் அவள். ஒருவேளை நாம் பிடிபட்டால் நம்மை அடித்து வதைப்பார்களா யார்கே என்றான் யோசே மெல்ல. யோசேவுக்கு நிறைய சிரிக்க பிடிக்கும். அடக்க மாட்டாமல் பொங்கி பொங்கி சிரிப்பான். அந்த மாதம் எல்லோர் கூந்தலையும் அவன்தான் வெட்டி இருந்தான். அவன் வீட்டு புல்தரையை வெட்டுவது போல வெட்டி தள்ளி இருந்தான். பதிலுக்கு காட்சினா அவனை மொட்டையாக்கி இருந்தாள். இப்போது அவன் கேட்ட கேள்வி மொட்டை தலையுடன் குழந்தை கேட்டது போல இருந்தது. அவன் புறங்கழுத்து ரோஜா வண்ணத்தில் சிறு பையனுடையது போல இருந்தது. யார்கே அவன் தலையை தடவினான் செல்லமாக. அந்த இரவுதான் அவர்கள் பிடிபட்டார்கள். அவர்கள் உறக்க கத்தி எதிர்த்தும் அவர்கள் பிரிக்கப்பட்டனர். தெரீசாவின் அந்த அகன்ற பயந்த தூக்கம் கலந்த கண்கள், பவுலானாவின் வெளுத்த முகம், ஒரு கணம் நடுங்கிய யோசேயின் உடல், இழுக்கப்படும் ஓசை, கத்தல்கள், இவையெல்லாம் அவர்கள் கடைசியாக பகிர்ந்து கொண்ட கணங்களின் துளிகள். அப்புறம் அந்த சிறு சதுர அறை, அதில் 100 பெண்கள், விபச்சாரிகள், கொலைகாரிகள், திருடிகள், அரசியல் கைதிகள். அங்கே உட்கார கூட இடமில்லை. நின்றவாறே உறக்கம், வீக்கம் ஏறிய கால்கள். போலீசார் பலாத்காரம் செய்த விபச்சாரியின் 5 மாத கரு அந்த நெருக்கத்தில் தான் வெளிப்பட்டது சிதைந்து. வழியில் அவள் ஒரு முறை வீறிட்டாள். பின்பு அவள் ரத்தம் காப்ரியேலாவின் மேலும் அடுத்திருந்தவர்கள் மேலும் பீறிட்டு பீச்சி அடித்தது. அந்த பாதி உருவான கருவை காப்ரியேலோ
இன்னும் மறக்கவில்லை. அது கொழுகொழுவென்று இருந்தது, மாவு மாதிரி. தட்டையான வழுக்கல் தலையில் துருத்திய மூடின கண்கள், கோணலாய் நீண்ட கை போன்ற ஒன்று. அதன் பெண்குறி ஒரு சிறு கீறல். அந்த கேள்வி நேரங்கள், ஒரு கருணையான இன்ஸ்பெக்டர், ஒரு கொடுமைக்கார இன்ஸ்பெக்டர், மாறி மாறி பல கேள்விகள். ஆண்டோனியாவை உங்களுக்கு தெரியுமா? நான் அவனை பார்த்ததில்லை. அவன் உன் நண்பனா? இல்லை. நீ அவனுடன் படுத்திருக்கிறாயா? அவள் அவனை பார்த்ததே இல்லையே இன்ஸ்பெக்டர். இது என்ன கேள்வி? நீ நல்ல பெண், நல்ல பையனை கல்யாணம் செய்து கொண்டு இருக்க வேண்டியவள். என் தங்கையில் சாயல் உனக்கு. உண்மையை சொன்னால் உன்னை அனுப்பி விடுவோம். முகத்தில் சுளீர் என்று மின் விளக்கின் வெளிச்சம். மீண்டும் கேள்விகள். ஆண்டோனியா எங்கே? ஆண்டோனியா பிடிபட்டான் தெரியுமா? அவன் சிறையில் இறந்து விட்டான். அவளுக்கு செய்தி வந்ததா? எப்படி? இப்போது அவர்கள் தலைவன் யார்? வெந்நீரிலும் குளிர்ந்த நீரிலும் மாறி மாறி தலையை முக்கி எடுத்தல். கேள்விகள். யார் நல்ல இன்ஸ்பெக்டர், யார் கொடுமைக்காரன் என்ற குழப்பம். 2 ஆண்டுகள். அதன் பின் மனித உரிமைக்காக போராடும் ஒரு அகில உலக ஸ்தாபன முயற்சியால் விடுதலை. சிறையின் வெளியே அவள் வந்தபோது அப்பாவும் அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர். மிலிட்டரி மேஜராக இருந்து ஓய்வு பெற்ற தடித்த மீசை அப்பா குரல் எடுத்து அழுததை வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தாள். விவரங்கள். தெரீஷா ஆரம்ப போலீஸ் பலாத்காரத்தில் இருந்து மீளவில்லை. யோசேவுக்கு பயத்தில் மார்பு வலி ஏற்பட்டு மரணம். கேட்டலீனாவும் பவுலாவும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டது. லூயிஸ் விடுதலையாகிவிட்டான். ஆனால் மனநோய் விடுதியில் இருக்கிறான். யார்கேயின் சடலம் கண்கள் தோண்டப்பட்டு கை கால்கள் வெட்டப்பட்டு ஒரு சாக்கடையில் கிடைத்தது. நொடியில் உறங்கி போகும் தெரீஷா லூயிஸின் தோளில் நினைத்த போதெல்லாம் தலை சாய்த்து கொஞ்சம் காடலீனா, பாப்பா என்று வேடிக்கையாக அழைக்கப்பட்ட சிரிக்கும் யோசே, அவர்கள் வயதே ஆனால் அப்பா போல் நடந்து கொண்ட யார்கே, எந்த இக்கட்டான நிலைமையிலும் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்துவிடும் ஆழ்வாரிஷ், அவர்கள் எல்லோருக்குமாக அவள் அழுதாள். லூயிசாவை பார்க்க அவள் அனுமதிக்கப்படவில்லை. அம்மாவிடம் அவளை பார்க்க போகும்படி சொன்னாள். சிவப்பு ரோஜாக்கள் எடுத்து போகச் சொன்னாள். அவனுக்கும் கேடலினாவுக்கும் பிடித்தவை. பிறகு இங்கு அனுப்பப்பட்டாள். மொழி புரியாத உலகுக்கு. கேப்ரியலோ ஏறிட்டு பார்த்தாள். சிறைக்கு போகும் முன் நான் துப்பாக்கியை தொட்டதில்லை. அப்பா தனது துப்பாக்கியை சுத்தப்படுத்தும் போது பார்த்ததுதான். யாரையும் என்னால் கொல்ல முடியும் என்று நான் நினைக்கவில்லை. சிறைக்கு வெளியே வந்த பின் நான் அடிக்கடி நினைத்தேன், அந்த 2 இன்ஸ்பெக்டர்களையும் சுட வேண்டுமென்று. அவர்கள் நெஞ்சில் குண்டு துளைக்க அல்லது தலை வெடித்து போகச் சுட வேண்டும் என்று கருவினேன். கண்ணாடி ஜன்னல்களை பனி மூட ஆரம்பித்தது. லாஜு கம்பளத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நாளிகையாக என்று தெரியவில்லை. காப்ரியலா சிரித்தவாறே சொன்னாள், என் அப்பா அம்மாவை பார்க்க ரொம்ப துடிக்கிறது மனம். என் அம்மா தன் முன் தலை நரைத்து விட்டது என்று எழுதினாள் ஒரு கடிதத்தில். நான் உடனே கடைக்கு ஓடி விலை உயர்ந்த தலைச்சாயம் வாங்கி அனுப்பினேன். அவளை நான் எப்போதாவது பார்த்தால் முன் போலவே பார்க்க விரும்புகிறேன், மாறுதலே இல்லாமல், வயதாகாமல். சட்டென்று அவளுடைய தேன் நிற முடியை பார்த்தால் பாகிரதி. கற்றை கற்றையாக நரை. வெளியே காத்து நின்ற அவளுடைய அம்மாவானால் பாகிரதி. தேன் அருவியில் கூந்தலுடன் பியானோ அருகே செழுமை கன்னங்களோடு நின்ற 18 வயது பெண்ணை சிறைக்கு அனுப்பிய அம்மா, அவள் சிறையின் கதவில் கண் பதித்து நின்றபோது, சிறையில் இருந்து முதல் அடி வெளியே வைத்த 20 வயதில் வயதான உடல் கனத்து சிதைந்த ஒரு பெண். தேன் நிற கூந்தலெங்கும் வெள்ளை வரிகள். பாகிரதி அவள் கூந்தலை பார்த்தாள். அவள் பார்ப்பதை உணர்ந்தது போல் தன் கூந்தலில் விரல்களை விட்டு அலைந்தாள் காப்ரியாலோ. புன்னகைத்தாள். வயது. சிறுகதை முற்றும்.